எங்கெல்லாம் காந்தியின் அடையாளங்கள் இருக்கிறதோ அதை அழிக்க மத்திய பாஜக அரசு துடிப்பதாக திருமாவளவன் குற்றம் சாட்டியிருக்கிறார். புதிய 100 நாள் வேலை திட்டத்திற்கு எதிராக சென்னை மேடவாக்கத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர், காந்தியின் பெயரை அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்றார். எங்கே காந்தி அடையாளங்கள் இருந்தாலும் அதை அழித்தொழிப்பதிலே குறியாக இருக்கிறார்கள். அதற்கு இன்னொரு சான்றை சொல்லலாம். காந்தியடிகளை சுட்டுக் கொன்ற நாத்ராம் கோட்சேவை தேசபக்தர் என்று சொல்லுகிறார்கள். நாட்டு மக்களிடையே கோட்சே ஒரு கொலையாளி, ஒரு தேச விரோதி, தேச தந்தையை படுகொலை செய்த கொடூரமானவன் என்று வரலாறு பதிவாகி இருக்கிறது. ஆனால் அந்த நாத்ராம் கோட்சேவை தேசபக்தர் என்று சொல்லுகிற கும்பல், காந்தியின் உருவ பொம்மையை கொளுத்துகிற கும்பல், இன்றைக்கு உத்தரப்பிரதேசம், குஜராத் போன்ற மாநிலங்களிலே காந்தியடிகளின் உருவப்பொம்மையை கொளுத்துகிறார்கள். இன்னொரு நிகழ்ச்சியும் நீங்கள் சமூக வலைத்தளத்திலே பார்க்கலாம். ஒரு பெண்மணி, அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார், அமைச்சராகவும் இருந்தார் என்று கருதுகிறேன். ஒரு குண்டுவெடிப்பு வழக்கிலே அவர்தான் குற்றவாளி, முஸ்லிம்கள் இல்லை என்று தண்டிக்கப்பட்டவரும் கூட. அவர் காந்தி பொம்மையை நிறுத்தி போலி தீபாவளிக்கு சுடுகிற துப்பாக்கி என்று கருதுகிறேன், அந்த துப்பாக்கியால் அவரை நோக்கி சுடுகிற காட்சி. கொல்லப்பட்ட காந்தியை மீண்டும் மீண்டும் கொல்ல துடிக்கிற கும்பல் கோட்சே கும்பல். காந்தியை தேசப்பிதா என்று சொல்லக்கூடாது, கோட்சேவை தேசப்பிதா என்று சொல்ல துடிக்கிற கும்பல். ஆங்கிலேயரிடம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு விடுதலை பெற்ற ஒரு கோழையை இன்றைக்கும் வீரன் என்று சொல்லித் திரிகிற கும்பல், வீர சாவர்கர் என்று அவரை உயர்த்தி பிடிக்கிற கும்பல். ஆகவே இந்த தேசம் காந்தியை போற்றுகிறது, அவருடைய தியாகத்தை போற்றுகிறது. திரும்பும் திசையெல்லாம் அவருக்கு சிலைகள் இருக்கின்றன, திட்டங்கள் எல்லாம் அவரது பெயரில் இருக்கின்றன, பயன்படுத்தும் ரூபாய் நோட்டில் அவர் பெயர் படம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இது அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை.